இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 கிலோ சிக்கன் பிரியாணி குக்கர் இல்லாமல் அடி பிடிக்காமல் எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்குறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இருக்காங்கன்னா நம்மளோட சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் நிறைய வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ மக்களே. நம்ம சேனல் 1K ரீச் ஆன அன்றைக்கி என் தம்பிக்கு நான் வந்து சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 பண்ணி கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கன் பிரியாணிக்கு என்னெல்லாம் தேவைன்னு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 தக்காளி, ஒரு 4 பல்லாரி, நல்லா பெரிய பல்லாரி, கொஞ்சம் மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷானதை எடுத்தாச்சு. இஞ்சி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் எடுத்தாச்சு. தக்காளியை கட் பண்ணிவிட்டு பல்லாரியை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கணும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். 2 பேக்கெட் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் அந்த பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பாக்கெட் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன், ஒரு பாக்கெட் வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம அதை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? ஜார் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஆன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, நம்ம இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் அரைக்கணும். ஓகேங்களா? தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரைமுறி தேங்காய் இப்போ திருவி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த இதை இப்போ வந்து திருவி தேங்காய் பால் எடுத்துக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இதை அரைக்கிறதுக்கு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துருவோம். தேங்காய் நல்லா திருவி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றி இதுலேருந்து இப்போ பால் எடுத்துடலாம். தேங்காய் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஓகேவா? நல்லா ஃபஸ்ட்டு இது நல்லா இறுக்கி எடுத்துக்கிறோம். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் வந்தால் கூட ஓகே தான். இதை நான் வந்து அரைமுறி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், தேங்காய் பால் ரெடியாக திக்கான பால். இது அந்த பட்டை கிராம்லாம் அரைச்சாச்சு. தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பூண்டு அரைச்சி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் நம்ம சமைச்சிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு. சின்னதாக தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் நீல வாக்கில். அதே மாதிரி 4 பல்லாரி எடுத்து அதே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 2 சின்ன பச்சை மிளகாவை மட்டும் கீறி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அது போக நிறைய பொடி தான் சேருவோம். இது அது மாதிரி 2 மிளகா வந்து நீளமாக வச்சுருக்கேன், வாசத்துக்காக தான். சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அரைச்சி வைக்க வேண்டியதாக அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அதை குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நெய்யும் நல்லா இப்போ ஹீட் ஆகட்டும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு நெய் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். விடுங்க. ஓகே, அப்புறம் நல்லா நெய் உருகட்டும். நெய் உருகினோடனே பாமாயில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? நல்லா ஃபஸ்ட்டு அது உருகட்டும். ஆசீர்வாத் நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பாமாயில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகேவா? இந்த எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் ஆயில் ஹீட் ஆகட்டும்.
இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டு பட்டை கிராம்பு லவங்கத்தெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். அது கூடவே முந்திரி பருப்பு சரிங்களா, உடைக்காத முந்திரி பருப்பு தான். ஓகே, இப்போ ஹீட் ஆகட்டும், நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அதுக்குள்ளே ஏலக்காய் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் கிஸ்மிஸ் பழம் எல்லாம் மனம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ 1 கிலோ ரைஸு, 1 கிலோ சிக்கன் எடுத்தாச்சு. இது நல்லா இந்த கிறிஸ்மஸ் பழக்கம் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம். அது ரெடி ஆனால் நம்ம வந்து கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பபுள்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சுலாம். இந்த டைமில் தான் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா புசு புசுன்னு வருது ஓகேங்களா. ஸோ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அதை கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது தான் தக்காளி ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதை வெயிட் பண்ணுவோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சின்ன சின்னதாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி, ஏன்னா தக்காளி இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கட்டும். இதை விட சின்ன சின்னதாக வதங்கினாலும் கட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்கள். தக்காளி வதங்கினதும் நமக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தீயை கம்மியாகவே பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. நின்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ நேரம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது, சமையலுக்கும் நல்லது. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓகே, நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தோம். அது நல்லா ராஸ்மல் பச்சை ஸ்மெல் போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா ஓகேங்களா. அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும். சொன்னால் பார்த்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று கேட்டில் கிண்டிகிட்டே இருக்கணும். போட்ட கொத்தமல்லி புதினாலாம் காணாமல் போயிடும் ஒரு செகண்டில். வதக்கணும் பாருங்கள். இப்போவே ஸ்மெல் நல்லா வருது. நான் மேக்ஸிமம் சேர்க்க வேண்டிய ஐட்டம்லாம் சேர்த்தாச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. நல்லா கிண்டியாச்சு. இந்த டைமில் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு கிலோ சிக்கன் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அதை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா 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 வடிச்சிருங்க. இப்போ வந்து இதை நல்லா நம்ம கிண்டி விட போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சிம்லனாலும் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து நல்லா நம்ம சிக்கன் கிண்டியாச்சு, எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணால் இப்போ நம்ம பொடி ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன பொடி ஐட்டம்லாம் ஆட் பண்ணுறது பாருங்கள். இது வந்து டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த இதுக்கு ஒரு 5 ஸ்பூன் வந்து வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பட்டை கிராம்பெலாம் அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிடுதேன் மல்லிப்பொடி, சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பட்டை கிராம்பெல்லாம், அதை சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி வச்சிட்டோம். இந்த டைமில் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பால். ஸோ அதில் அரை கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியது ஓகேங்களா. மாதிரி தெரியுதா, நல்லா கிரேவி மிக்ஸ் ஆனது. இப்போ எதுக்காக வந்து நம்ம அந்த கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா அந்த சிக்கனில் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளேவர் இறங்கணும். இறங்கினா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சிக்கன் வந்து இந்த ஹோட்டல்ஸ்லலாம் அவ்வளோவா இறங்கவே இறங்காது. எனக்கு அந்த ஹோட்டலில் உள்ள சிக்கனே பிடிக்காது. இந்த பிரியாணியில் உள்ளது கொஞ்சம் சக்கையாக இருக்கும், டேஸ்ட்டே இந்த மாதிரி இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ சிக்கனை நல்லாவே டேஸ்ட்ஃபுல்லாக இறங்கியிருக்கும் எல்லா மசாலாவும். ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம ஒரு அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, கொஞ்சம் நார்மலான தயிராக இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். ஓகேவா, தயிர் ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து சிக்கனுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து அரை கிளாஸ் வந்து தயிர் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ அந்த மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு ஒரு 5 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் ரைஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா. பால் ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி ஒரு அரை கிளாஸ் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த 1 கிளாஸ் தேங்காய் பால் ஓகேவா. மீதி இதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இதை அரிசி எதில் அளக்கமோ அதிலே அளந்துக்கோங்க, அப்புறம் தான் கணக்கு தெரியும். ஓகே, 5 கிளாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஓகேங்களா. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறோம் பாஸ்மதி ரைஸ் தான், ஃபார்ச்சூன் கம்பெனியில் வாங்கியிருக்கேன். அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணி பிரியாணியை முடிச்சிடலாம். சூப்பராக செஞ்சு ஓகேங்களா. பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம வந்து ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம், அதை கழுவி எடுத்தாச்சு. ஸோ அதை இப்போ வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுவேன். போட்டாச்சு, அரிசியெல்லாம் போட்டாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா நம்ம அருமையான பிரியாணி ரெடி. லெமன் இருந்தால் ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம், பட் என்கிட்ட லெமன் அவைலபிள் இல்லை, அதனால தான் சேர்த்துக்கினேன். ஸோ ரொம்ப கிண்ட வேண்டாம் ஓகேவா. ஓகே, இப்போ மூடி வச்சுருவோம் ஓகேங்களா. இப்போ சாதம் ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். பிரியாணி ரெடி பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கா. நீங்கள் தம் போட்டு நம்ம இறக்கிடலாம் ஓகேங்களா. இதுக்கு மேலே ஒரு 2 சொட்டு நெய் விட்டு இறக்க வேண்டியதான் ஓகேவா. கொஞ்சோண்டு நெய் ஓகேவா. 4 பக்கத்தில் விட்டுட்டு
பிரியாணி நல்லா ரெடி ஆகிட்டு தம் போட்டோம்னா தண்ணி எல்லாம் வச்சிடும் ஃபுல்லாக ரெடி ஆகியாச்சு. தம் மட்டும் போட்டு முடிச்சிடலாம். இதை வச்சு நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே இந்த வெயிட்டை தூக்கி வச்சிட்டோம்னா பிரியாணி ரெடி. சுட்டு தம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக சாதம் ரெடி ஆயாச்சு. பிரியாணி, சிக்கன் பிரியாணி பார்த்தீங்களா, விறுவிறுயாக இருக்கா. நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சி எப்படி இருக்குது, நீங்கள் பண்ணது எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். சிக்கன்லாம் நல்லா வந்திருக்கு. நன்றி மக்களே.